தங்கம் அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி இவ்வளோ டென்ஷன் ஆனார் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா மணி லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தங்கம்கிட்ட ஓப்பனாக காட்டிக்காம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலே தான் அவரு இருந்திருப்பாரு. நம்மளே பார்த்துருப்போம். தங்கமே நேராக போயிட்டு இந்த மாதிரி நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டப்போ கூட சேச்சா அப்படிலாம் கிடையாது, உன்னோட ஃபோக்கஸ் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாதுன்றனால நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் வேற யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த லவ் பண்ணுற ஐடியாலாம் மைண்டில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதெல்லாம் எடுத்துரு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருப்பாரு. ஸோ தங்கம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருந்தாலும் அது அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இது கன்ஃபார்மா ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு அவர் திரும்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா தங்கம்க்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அப்ப இத்தனை நாள் நான் யாரோட பழகிட்டு இருந்தேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மணியோடையா இல்ல இந்த மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இருந்த மணியோடையா அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த மொமெண்ட் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இதுக்கு டக்குன்னு மணி பயங்கரமா டென்ஷன் ஆகி இதோட நிறுத்திக்குவதுக்கு அப்புறம் பேசாத, அப்புறம் எனக்கு உன்னை பிடிக்காமலே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹர்ட் ஆயிடுறாரு. ஸோ இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் ஹர்ட் ஆனதும் கரெக்ட் தான். ஏன்னா இவர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றது அவருக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா அவர் மனசுல இருந்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா கிளியரா தெரியும். பட் தங்கம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்ததும் தப்பில்ல, மணி டென்ஷன் ஆனதும் தப்பில்ல. பட் அந்த இடத்துல அவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த கான்வர்சேஷனும் பெட்டரா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவர் இந்த நிலைமையும் அப்படி ஒரு ஹேங் ஓவர்ல அவர் இருந்தாரு. சரி ஓகே வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரங்கன் கோச்சா வராரு இல்லையா. ஸோ அவரு கோச்சா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக்மணி மேம் கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. இப்ப கோச் ஆனோன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த பிரஷரை உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்வாங்க. அட பாவீங்களா, இத்தனை நாளா கோச்சா வான்னு இத்தனை வருஷமா சொல்லிட்டு ஓகே நான் கோச்சா வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தேகமா உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவரோட கோச்சிங் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்பப்போ காட்டியிருப்பாங்க. எப்படி ஒரு பிளேயருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹெவி பேட்டை கொடுத்து பிராக்டிஸ் பண்ண வைக்கிறது, நீங்க தனியா விளையாடுறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மென்ஸ் டீமோட கோச்சும் இவரோட கோச்சிங்கும் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு கம்பாரிசன் மாதிரி காட்டினதும் நல்லா இருக்கும். அவரு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா, அதாவது அவங்க ஒன்னும் தப்பு பண்றாங்க அப்படிங்கிறப்போ இமீடியட்டா ஒரு பெனால்ட்டி ரன்னு சொல்லிட்டு ஓடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கலாம் பாத்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ பிராக்டிஸை தாண்டி டயர்டாவே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த சைடு ரங்கன் பாத்தீங்கன்னா இந்த டாட்ஜ் பால் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணி ட்ரெயின் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த பத்மா அப்படிங்கிற அந்த சீனியர் ஸ்டார்டிங்லேயே ரங்கன் கோச்சா வந்தாலும் என்னாலலாம் டீம்ல இருக்க முடியாது, ஆல்ரெடி அவர் மேல அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது, எந்த கோச்சும் வரலன்னா பிடி சாரை கொண்டு போய் கோச் ஆக்கிடுவாங்களா அப்படின்லாம் அவங்க கேட்பாங்க. பட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் தமிழ்நாடு கேப்டனா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் இவங்க எப்படி இவர் கோச் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்றத சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அலிகேஷன்ஸ் தான் இல்ல அப்படின்றது ப்ரூவ் ஆயிருச்சுல. தங்கமும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றாங்க. பட் அதையும் தாண்டி பத்மா கோமாவே இருந்தது எனக்கு என்னமோ ஆச்சரியமா இருந்தது. ஸோ அவ்வளோ கோமா இருந்த பத்மாவே பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் செஷன் ஒன்னொன்னா பார்த்து ஒரு மாதிரி டெம்ட் ஆகி கடைசி அந்த டாட்ஜ் பால்ல அவங்களுமே உள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதாவது அவரோட ட்ரைனிங் எந்த அளவுக்கு கோமா நான் வரமாட்டேன்னு சொன்னவங்களுக்கு கூட இம்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு அதை காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மணி அண்ட் தங்கம். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே எல்லாரும் தியோவோட சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது இந்த வீக் பாத்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியா ஈவன் அந்த மென்ஸ் டீம் கோச்சே மணியை நீ தியோட்ட பேசுறப்பதான் பல்ல காட்டிட்டு பேசுற, விளையாடுறதுக்குன்னு லவ் அப்படி இப்படின்னு அலையிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவா பேசிடுவாரு. தங்கம் ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா அந்த சைட் தங்கம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சீனியர்ஸே எல்லாரும் கலாய்ப்பாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா தங்கமுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல அவர் பயங்கரமா ஹர்ட் ஆகி உள்ளார போய் உட்காந்து பால குத்துன்னு குத்திக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் தங்கம்கிட்ட போய் கேட்டது, அதாவது இத்தனை பேர் என்னையும் தியோவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்களே, உனக்கு அது எப்படி கொஞ்சம் கூட ஹர்ட் ஆகலையா அப்படின்னு கேட்டது. அண்ட் நம்ம தங்கம் லாஸ்ட் வீக்ல இருந்தே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹக் பண்ணதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி நான் எதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா அவங்க போய் தியோட்ட பேசி மணி ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு தியோட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு வந்தது. இப்ப என்னதான்டா நடக்குது, இவங்களை சேர்த்து வைக்கலாம் தியோட்ட பேசினா தியோ கத்துறாங்க, சரி மணி கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா மணியும் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் ஒரு மாதிரி சம குழப்பத்துல தான் இருந்தாங்க. தங்கம் கிட்ட அவரோட அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் ஒரு பாயிண்ட்ல இவன் என்ன சொல்ல வரான், இவனுக்கு தியோ மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா ஏன் இவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சது. மணி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறமா தங்கம் எப்படியோ பாய்ஸ் ஹாஸ்டல் போயிட்டு எப்படி இருக்கான்னு பாக்கணும்னு போய் அங்க மணி இல்லைன்னு சொல்லி ஃபுல்லா தேடி நம்மளோட பிரச்சனையானதுக்கு அப்புறமா தான் மணியை காணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆனது. தியோட்ட போய் ஹெல்ப் கேட்டதுன்னு சொல்லிட்டு அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே மணியை தேடினது. கடைசியில பார்த்தா மணி ஜாலியா ரிஷியோட அங்க உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இது எல்லாம் போய் எண்டானது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மணி ஓப்பனா தங்கம்கிட்ட நான் உன்னதான் லவ் பண்றேன், இங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா, ஏன் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு டென்ஷனா ஓப்பனா பேசிடுறாரு. பட் அந்த இடத்துல தான் தங்கம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாயிண்ட சொல்லுவாங்க. நீ என்ன லவ் பண்றியா, நான் அன்னைக்கு கேட்டப்போ கூட நீ என்னோட ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, வேற யாரும் என்ன ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் நீ இப்படி ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்க, லவ் எல்லாம் கிடையவே கிடையாது நீ சொன்னதானே. ஆனா மணி அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாமோ, கடைசியில அவர் ரொம்ப கோவமா எனக்கு உனக்கு பிடிக்காம போயிட போது நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போனதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி
மாதிரியா தான் இருந்தது. பட் ஸ்டில் இது வந்து டிராக் ஆயிட்டே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மைண்ட்ல இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமும் ரிஷியும் தான் ஒண்ணா சேர போறாங்க. அண்ட் தியோவும் மணியும் தான் வந்து கரெக்ட்டா ஒண்ணா சேருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாரி ரிஷி அண்ட் மணி வேற ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ ரிஷி அண்ட் மணி அப்படின்னு சொல்றப்போ அது ஒரு பயங்கரமான காம்போவா இந்த வீக் போயிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த 4 எபிசோட்ல அவங்களோட காம்பினேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஏன்னா ரிஷி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருக்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் வீட்லயும் பார்த்தீங்கன்னா தனியாவே இருப்பாரு. அவர் பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கிற மாதிரி தான் நமக்கு எப்பவுமே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவர் கையில ஒரு மாதிரி மார்க்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து மணி நோட் பண்ணிட்டு அவர் கன்சர்ன்டா போய் பேசினது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா தங்கம் அண்ட் ரிஷிக்குள்ள நடக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து மணி எவ்வளவுதான் ஹர்ட் பண்ணாலும் அவர் அதை இதுக்குள்ள கொண்டு வராம எப்பவுமே ரிஷியை வந்து ஒரு இண்டிவிஜுவலா பாக்குறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டரா இருக்கும். அவர் அங்க போனது 2 பேரும் மாத்தி மாத்தி ஓபன் அப் பண்ணிக்கிட்டது. ரிஷி வந்து அவரோட ஸ்டோரியெல்லாம் வந்து ஷேர் பண்ணி ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத ஃபுல்லா இவர்கிட்ட ஷேர் பண்ணது. அண்ட் மணியும் பாத்தீங்கன்னா தங்கம் பத்தி எல்லாத்தையுமே வந்து ஓபன் அப் பண்ணி சொன்னது. அண்ட் கடைசியா மணி வேற நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் இனிமே யாரை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல, இனிமே உனக்காக மட்டும் தான் கவலைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன்லாம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு ரிஷி கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து அது ஓவராலா அந்த ஒரு காம்போ வந்து ஒரு சூப்பரா போயிட்டு இருந்தது. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம ரங்கன் அண்ட் துளசி ஒரு சின்னதா ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதாவது இவர் கோச் ஆயிட்டேன் அப்படிங்கறத துளசி கிட்ட சொல்ற மாதிரியும், துளசி பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு வீடியோல வந்து கோச் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி வந்து அனுப்பியிருப்பாங்க. ஆனா இவர் ஏதோ வீடியோ கால்னு நினைச்சிட்டு போனை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணது தான் கொஞ்சம் இடிச்சுது. ஸோ இந்த வாரம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மணி, தியோ, ரிஷி அண்ட் தங்கம் ஸோ இவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாமே இருந்தது. ஆனால் அதை தாண்டி ரங்கனோட கோச்சிங் வந்து அங்கே காட்டியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் நடந்த எபிசோட்ஸ். நீங்க ஆல்ரெடி இந்த 4 எபிசோட பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மணி அண்ட் தங்கம் ஒன்னா இருக்கணுமா, இல்ல மணி அண்ட் தியோ ஒன்னா இருக்கணுமா? எந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.